கோர் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி நான் எனக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஃபர்ஸ்ட் திங் வந்து சிம்பிளாக இருக்கணும். அப்படி காசு இருந்தால் செலவழிக்கணும், காசு இல்லைன்னா செலவழிக்கக்கூடாது அப்படி இல்லாமல், காசு இருக்குது இல்லாதது செகண்டரி. பட் நம்மளுக்கு என்ன நீட் இருக்கோ அந்த நீடை தான் வந்து ஸ்பெண்டிங்காக இருக்க முடியுமே ஒழிய வான்ஸ் பக்கம் இருக்காது. ஸோ ஸ்பெண்டிங் ஃப்ருகாலிட்டி அப்படின்றது விஷயம். ஃப்ருகாலிட்டினா அதுக்கு நான் ரொம்ப அப்படி சொல்ல வரல. பட் ஓகே, நான் என்னால் ஒரு நார்மலாக எனக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் நான் பண்ணிக்குவேன் ஒழிய இருக்குன்றதுக்காக நான் வாங்குறதுன்றதுன்னு இல்லைன்றது வந்து தட்ஸ் செகண்ட் கோர் அப்ஜெக்டிவ் இன் மை ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆல்சோ. அண்ட் செகண்ட் திங், எந்த காரணத்து கொண்டும் கடன் வாங்கி ஒரு விஷயத்த செய்யவே கூடாது. என்ன இருக்கோ அது அவ்வளோதான். அண்ட் அகெயின் என்ன இருக்குதுன்னு சொல்ல போகும்போது கூட என்ன இருக்குதோன்றத ஃபுல்லாக கிடையாது. என்ன இருக்குதோ அது ஒரு 3-5% செலவழிச்சிக்கலாம், இல்லை ஒரு 10% செலவழிச்சிக்கலாம். மீதியெல்லாம் திருப்பி வந்து அதை ஃபார் த ஃபியூச்சர் சேவிங்ஸ் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், திருப்பி மணி ஈல்டிங், கிவிங் பேக், இந்த மாதிரியான விஷயங்களில் தான் வந்து மெயினாக அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கும். அண்ட் தேர்ட் திங் வந்து ஐ நெவர் அப்ஜெக்டிவ்ஸில் பார்க்கும்போது ஐ நெவர் கவுண்ட் பிஃபோர் த எக்ஸ் கெட் ஹேட்ச்டு. இது வந்துடும், இப்படி பண்ணால் அப்படி வரும், அப்படி பண்ணால் இப்படி வரும், இந்த மாதிரியான இந்த ரொம்ப அந்த ஃபில்மியான எதிர்பார்ப்புகள், எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கவே இருக்காது. ஸோ அதை அப்படி நீங்கள் ரிட்டர்ன் பண்ணி போட்டிங்கன்னா இதே தான் எங்கள் பிஸ்னஸ்லேயுமே இருக்கும். பிஸ்னஸ்லேயுமே நாங்கள் எல்லாமே லைட்டாக செட்டாக தான் வச்சுருப்போம். எனக்கா ஒரு நாள் டக்குன்னு கடையை பூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா எங்களுக்கு எந்த கமிட்மெண்ட்ஸும் இருக்காது. ஸோ மடியில் கனம் இருக்காது. ஃப்ரூகலாக தான் இருக்கும். எங்கள் ஸ்டோர்ஸ்லாம் பார்த்தா பயங்கர ஃப்ரூகலாக தான் இருக்கும். அண்ட் எல்லாமே மணியில் வந்து பயங்கர கான்ஷியஸாக தான் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ தீஸ் ஆர் கோர் அப்ஜெக்டிவ்ஸ் விச் பாட் இஸ் இயர்னு சொல்வேன் நான்.